தமிழ்நாட்டினுடைய கவர்னர் தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே செய்யலையா? இதே நான் கேக்குறேன், நீ திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற ஒரு கட்சியை சார்ந்து ஒரு கட்சியில பேர் வாங்குறதுக்காக போய் நின்ன அந்த இடத்துல ஒரு கவர்னரை நீ அசிங்கப்படுத்திருக்க. உன் கட்சியை சார்ந்த உன் கட்சி தலைவர், திமுக தலைவர், தமிழகத்தினுடைய முதல்வர் தமிழ்நாட்டுக்காக என்ன செஞ்சாரு? தினக்கூலியா கூலி வாங்கிக்கிட்டு வீடு சுத்தமா இருக்கிறது பத்தாம நாட்டை சுத்தப்படுத்தணும் ரோட்ல இறங்கி வேலை செய்யறாங்க. கூலி தொழிலாளர், தூய்மை பணியாளர், அவங்க ரோட்ல இறங்கி போராடிட்டு இருக்காங்க. இவர் கூலி படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு அரசு பள்ளி நடத்தவே வழி இல்ல. 207 பள்ளிகளை இந்த கல்வியாண்டுல மட்டும் மூடி இருக்காங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த அரசியல்லாம் தேவையா? நீ உன் பேர் வாங்குறதுக்கு, உன் கட்சியில போயிட்டு பேர் வாங்குறதுக்கு அந்த மேடை தான் உனக்கு கிடைச்சதா? இந்த மாதிரி செயலை அகில பாரதிய வித்தியார்த்தி பரிஷத் தேசிய மாணவர் அமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது. இந்த மாதிரி செயல்ல ஈடுபட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த உடன்பிறப்பினுடைய PhD சர்டிபிகேட்டை திரும்ப பெறணும் என வலியுறுத்துகிறேன். நன்றி, ஜெய்ஹிந்த். திமுகவிற்கு சோப்பு போட வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஆடக்கூடிய நாடகத்தை திமுக அம்பலப்படுத்த வேண்டும்ன்றக்காக ஒரு பொது மேடையிலே தமிழகத்தினுடைய கௌரவ பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுநர் அவர்களை அவமதிப்பது எவ்வளவு பெரிய ஒரு தவறான இழிவான செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இதை உயர்கல்வித்துறை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. பக்கத்தில் இருக்கக்கூடிய துணைவேந்தர் படிச்சுட்டு தானே துணைவேந்தரா வந்தார். இங்கே ஆடு மாடு மேய்ச்சி துணைவேந்தர் பொறுப்புக்கு வரல. மேடை நாகரிகம் என்று ஒழுங்கு இதை பத்திலாம் சொல்லி ஆளுநர்கிட்ட வாங்கணும் கூட சொல்லல. அப்ப கல்வியாளர்களும் கூட திமுகவுக்கு இந்த அளவுக்கு டமாரம் அடித்துக்கொண்டு ஒத்து ஊதி கொண்டிருக்கிறார்கள். இதை ABVP வன்மையாக கண்டிக்கிறது. ஆக இது போன்று உயர்கல்வித்துறை செய்யக்கூடிய நாடகங்கள், உயர்கல்வித்துறை செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் ABVP வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இது மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் சொல்லி ஆளுநர் தமிழகத்திற்கு செய்த கேடு என்ன? தமிழர்கள் அதிகமாக மொழி படிக்க வேண்டும், நல்ல கல்வி தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆளுநர் சொன்னது தப்பா? இல்ல ஆளுநர் மாணவர்களுக்கு நீட் கிடைக்கணும், நீட் என்னைக்கும் மறுக்க கூடாது அப்படின்னு சொன்னதா? இது மாதிரி நல்ல விஷயங்களை ஆளுநர் பேசுறதா அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் எதிராக தெரியுது அப்படின்றத ABVP கேள்வியா வைக்குது. ஆக ABVP இந்த செயலை வன்மையாக கண்டிக்கிறது. இது போன்ற அநாகரிகமான செயலை திமுகவை தவிர யாராலும் செய்ய முடியாது என்பதையும் ABVP இங்க ரொம்ப அப்பட்டமா பதிவு செய்கிறது. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தோட 32வது பட்டமளிப்பு விழால திமுக பிரமுகரின் மனைவி உயர்கல்வித்துறையோட மேடைய அரசியலாக்கியிருக்காங்க. இதை ABVP வன்மையா கண்டிக்குது. அதை கண்டிச்சு இன்னைக்கு பல்கலைக்கழகம் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர் அவர்களை கண்டிச்சு ABVP சார்பா அவர்களோட ஆய்வு முனைவு பட்ட அந்த பட்டத்தை ரத்து செய்யணும், அவர்களோட ஆய்வு அந்த தீசஸை என்னன்னா மறு ஆய்வு செய்யணும் அப்படின்னு ABVP சார்பா கோரிக்கை வச்சிருக்கோம். அத்தோடு மட்டுமல்லாமல் தமிழக ஆளுநர் என்ன செய்தார் அப்படின்னு ஒரு தமிழகத்திலிருந்து கேட்டிருக்காங்க. குறிப்பா இந்தியாவிலே அதிக அளவு சுதந்திர போராட்ட வீரர்கள் கொண்ட மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா அது தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மறைக்கப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்களை அவர்களோட வரலாறு வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக தமிழகம் எங்கு இருக்கக்கூடிய வரலாற்றுத்துறை ஆய்வு மாணவர்கள் ஒன்று திரட்டி அவர்களோட வரலாறு வெளியே கொண்டு வந்த பெருமை தமிழகத்தோட ஆளுநரை சாரும். இதே போல ஒவ்வொரு விஷயமா பார்த்தோம்னா தமிழக ஆளுநர் நிறைய விஷயங்கள் உயர்கல்வித்துறையில பண்ணியிருக்காங்க. குறிப்பா தமிழகத்தோட பெருமை உலகம் அறிய செய்ய வேண்டும் என்று பல்வேறு விஷயங்களை செஞ்சிருக்காங்க. அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா காசி தமிழ் சங்கம், இந்த மாதிரியா நம்ம தமிழோட கலாச்சாரம் பாரத தேசத்துக்குள்ள கொண்டு போவதற்கான பல்வேறு முன்னெடுப்புல எடுத்துக்காரு. குறிப்பா இந்த பல்கலைக்கழகத்துல சொல்ல போனோம்னா மனோன்மணி பல்கலைக்கழகத்துக்கு என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பார்த்தோம், நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு. அதை குறிப்பா சொல்லணும்னா இந்த மாணவர்கள் கட்டணம் செலுத்தும் முறையானது நெட் பேங்கிங் அப்படிங்கிற ஒரு முறையில இருந்துச்சு. அதெல்லாம் தவிர்த்து மாணவர்கள் ஜிபே மூலமாகவும் கட்டணம் செலுத்துவதற்கான கோரிக்கை ABVP சார்பா தமிழக ஆளுநரை சந்திச்சு வச்சிருந்தோம். அதையும் ஏற்றுக்கொண்டு அந்த ஒரு நடைமுறையும் ஏற்படுத்தி கொடுத்தவர் தமிழகத்தோட ஆளுநர். அத்தகைய மாண்புமிகு தமிழக ஆளுநருக்கு எதிராக, பல்கலைக்கழகங்களோட வேந்தருக்கு எதிராக செயல்பட்ட திமுகவோட தன்னோட அரசியல் சுய லாபத்துக்காக செயல்பட்ட அந்த மாநில ABVP வன்மையா கண்டிக்குது. அதற்கு பல்கலைக்கழகம் கண்டிப்பான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது ABVP வலியுறுத்தி பல்கலைக்கழக துணைவேந்தர்கிட்ட மனு அளிச்சிருக்கோம். இதற்கான தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். அப்படியே ஒருவேளை கிடைக்கல அப்படின்னா ABVP சட்ட ரீதியான போராட்டங்களை கையில் எடுக்கும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.